ஹே காய்ஸ், நீங்கள் ஏடபிள்யூஎஸ் படிக்கலான்னு இருக்கீங்களா? என்ன படிக்கிறது, எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் இருக்கா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான். வீடியோவை கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வணக்கம், நான் உங்கள் வாசன். வாங்க வீடியோ கிளப்பலாம். இந்த ஏடபிள்யூஎஸ் ஆர் எனி க்ளவுட் கற்றுக்கிற மொத்த ப்ராசஸையும் நம்ம ஈஸியாக 3 ஃபேஸஸாக பிரிக்கலாம். ஸோ ஃபேஸ் 1 வாட் இஸ் க்ளவுட் அப்படின்னு நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ க்ளவுட்னா என்ன, இந்த ஏடபிள்யூஎஸ் அப்படிங்கிற ஒரு சர்வீஸ் என்ன ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறாங்க இன் ரியல் வேர்ல்டில். இப்போ உதாரணத்துக்கு நம்மள்ட்ட ஆப்பிள் இருக்குது, அண்ட் சேம் வே வி ஹாவ் ஆண்ட்ராய்டு இருக்குது. ரெண்டுமே டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் கொடுத்தாலுமே நம்ம அட் த எண்ட் ஆஃப் தி டே தேர் மேக்கிங் அவர் லைஃப் ஸ்மார்ட். நம்ம ஓலாவில் கேப் புக் பண்ணுறோம். சேம் வே பேங்கிங், நெட் பேங்கிங் யூஸ் பண்ணுறோம். ஷாப்ஸ்க்கு போனோன்னா கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணிவிட்டு வி ஆர் மேக்கிங் இட். அண்ட் ஆப்வியஸ்லி நம்ம ஃபோன் பேசுகிறதுக்கும் அதை யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி தான் ஏடபிள்யூஎஸ்ஸாக இருக்கட்டும், அஸ்யூராக இருக்கட்டும், கூகுள் க்ளவுடாக இருக்கட்டும், இந்த மார்க்கெட்டில் என்ன ஆக்சுவல் ப்ராப்ளமாக அவங்க சால்வ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு பேஸ்லைனை புரிஞ்சுக்கிறது ஃபேஸ் 1. ஃபேஸ் 2, இந்த ஃபேஸ் 2ல் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அவங்க என்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க, அந்த சர்வீஸ்க்கான நேம்ஸ் என்ன. ஸோ ஒவ்வொரு சர்வீசஸ் இருக்கும். லைக் உதாரணத்துக்கு ஏடபிள்யூஎஸ்ல S3னா ஒரு ஸ்டோரேஜ் சர்வீஸ். இந்த மாதிரி அது என்ன பர்பஸான சர்வீஸ், அந்த சர்வீஸோட ஸ்பெசிஃபிக் நேம் என்ன, அதோட யூஸ் கேஸ் என்ன. இதுதான் ஜென்ரிக்காக நம்ம ஃபேஸ் 2ல் தெரிஞ்சுக்க வேண்டியது. அகெயின் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆப்பிள் வர்சஸ் ஆண்ட்ராய்டு கம்பேரிசன் தான். ஸோ ஆண்ட்ராய்டில் இஃப் வி சே லைக் ப்ளே ஸ்டோர், நம்ம ஆப்பிளில் ஆப்பிள் ஸ்டோர்னு சொல்ல போகிறோம். ஸோ ஈக்குவலண்ட் ப்ராடக்ட்ஸ் இருக்கும், பட் ஜஸ்ட் மைனர் டிஃப்ரென்ஸ் அண்ட் ப்ரைஸிங் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் தான் நம்ம இனிஷியலாக நம்ம என்ன க்ளவுட் படிக்கிறோமோ அவங்கள்ட்ட என்ன ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் நம்ம ஏடபிள்யூஎஸில் எப்படி படிக்கலாம் அப்படின்னா, go and search for like AWS FAQ. So the link first you see here like FAQs, go for it. ஸோ இதில் நமக்கு ஏடபிள்யூஎஸோட எல்லா சர்வீசஸ் லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க. அண்ட் தென் அதில் ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்ட் கொஸ்டின்ஸ் ஒன்றுத்துக்கும் இருக்கும். டு ஃபாலோ தி ஆர்டர், இது கொஞ்சம் மிஸ்லீடிங்காக இருக்கும், பட் த பெஸ்ட் ப்ராக்டிஸ் டு ஃபாலோ தி ஆர்டர் இஸ், let's say have a glimpse on it, right? Like இப்போ AWS EC2 auto scaling, EC2 container services, EC2 Windows. ஸோ நிறைய EC2 இருக்கா. ஸோ தென் obviously the logical thing is to start with EC2 itself, like beginning with எதில் EC2 ஆரம்பிக்கிறோம் அதுலேருந்து ஆரம்பிங்க. சேம் வே இங்கே S3க்கும் பார்த்தீங்கன்னா S3 கிளேசியர் அந்த மாதிரி இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு எதில் ஆரம்பிக்குது, ஸோ அந்த ப்ரைமரி கீவேர்ட் கவர் பண்ணுங்கள் S3. சேம் வே ஸ்னோபால் எட்ஜ், ஸ்னோமொபைல். ஸோ ஸ்னோஸ்டோன் ஆரம்பிக்குதா, ஸோ தென் ஸ்னோபால்லேருந்து ஆரம்பிங்க. அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்டார்டிங் மட்டும் இந்த மாதிரி மல்டிபிள் சேம் யூஸ் பண்ணுறாங்க, நேமிங் இருக்குன்னா உங்களுக்கு ஏடபிள்யூஎஸ் பற்றி சரியான புரிதல் கிடையாது, இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, தென் டு கோ வித் திஸ் அப்ரோச். அதுக்கப்புறமுமே லெட்ஸ் சே நான் இப்போ EC2 எடுக்கிறேன்னு வச்சுப்போம் டு லேர்ன். இப்போ EC2வில் அட் ஃபேஸ் 2 லெவல் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஸோ நம்ம போனோன்னா நிறைய இருக்குது, ரைட்? ஸோ இது எல்லாமே பார்த்தோன்னாலே உங்களுக்கு ஓவர்வெல்மிங்காக இருக்கும். பட் ஆனால் ஃபேஸ் 2வோட மோட்டிவ் என்னவாக இருக்க போகுதுன்னா, அவங்க என்ன சர்வீஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. தட் இஸ் EC2ன்னு ஒரு சர்வீஸ் இருக்குது, ஆட்டோ ஸ்கேலிங்னு ஒரு சர்வீஸ் இருக்குது, ஃபோர்காஸ்ட்னு ஒரு சர்வீஸ் இருக்குது, டீப் லென்ஸ்னு ஒரு சர்வீஸ் இருக்குது. ஸோ என்னென்ன சர்வீசஸ்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க, அண்ட் தென் அந்த சர்வீஸ் என்ன பர்பஸ்க்கு யூஸ் ஆகுது. இப்போ உதாரணத்துக்கு நான் EC2ன்னு எடுத்தேன்னா ஐ கேன் சி லைக் வாட் இஸ் EC2. ஸோ அதுக்கான பிளா ஆன்சர். அதுக்கப்புறமா இந்த EC2 வச்சு நான் என்ன அச்சீவ் பண்ண முடியும். அகெயின் here we are saying like what can I do, not how can I do. So how can I do னா tutorial based approach. நீங்கள் ஒவ்வொன்றா போயிட்டு ஹேண்ட்ஸ் ஆன் படிக்கணும். ஈவன் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன்ஸுமே அவங்க என்ன டொமைனில் எக்ஸ்பீரியன்ஸ்டோ அதில் தான் ஹேண்ட்ஸ் ஆன் இருக்கும். உதாரணத்துக்கு இப்போ எனக்கு நான் டேட்டா பேஸில் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஸோ இங்கே போய் ரெட் ஷிஃப்ட்டில் போய் ஹேண்ட்ஸ் ஆன் கேட்டிங்கன்னா நான் முழிப்பேன். ஸோ சேம் வே லைக் ஈவன் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன்ஸ்க்குமே இட்ஸ் கோயிங் டு பி லைக் அவங்க எதில் டொமைனில் ஸ்ட்ராங்கோ அதில் தான் ஹேண்ட்ஸ் ஆன் இருக்க போகுது. ஸோ இஃப் யூ ஆர் அ ஃப்ரெஷர், இஃப் யூ ஆர் நியூ டு அ க்ளவுட், சங்கடப்படாதீங்க. ஜஸ்ட் நோ என்னென்ன ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ தட் இட் வில் பி யூஸ் இன் யுவர் ப்ராஜெக்ட் இன் சம் அதர் வே. ஸோ நோ வாட் கேன் யூ டூ வித் இட், நாட் ஹவு கேன் யூ டூ வித் இட், ரைட்? ஸோ அகெயின் as I told, like how can you get started with EC2, you might not be need to answer these questions. Like you can skip how can you do that. Same way like how can what can developers know they do that. ஸோ இந்த மாதிரி வாட் பேஸ்ட் கொஸ்டின்ஸை
தட் டு ஸ்பெசிஃபிக் ரிலேட்டட் ஸ்டஃப் மட்டும் பாருங்கள், ரைட். ஸோ மீதி எல்லாமே வந்துட்டு யூ கேன் இக்னோர் இட். ஸோ அகைன் யூ குட் சி லைக் இங்கே வந்து திடீர்னு வந்துட்டு இபிஎஸ் பற்றி பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ நம்ம இதில் என்ன டாபிக் எடுத்துருக்கோம், EC2. ஸோ அப்போ ஸ்டிக் டு த டாபிக், யூ டோன்ட் நீட் டு கெட் டைவர்டட். ஸோ இது டாக்குமெண்டேஷனோட ஃப்ளான் கிடையாது. ஒன்ஸ் யூ நோ த பேர்ட்ஸ் ஐ வியூ, அதுக்கப்புறமா உங்களுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் பார்த்தா உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும். பட் சின்ஸ் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்கறதுனால எனி சர்வீஸ் அட் டாப் லெவல் மட்டும் பாருங்கள். கோ த்ரூ ஒன் திங் அண்ட் தென் சி இந்த சர்வீஸ் என்ன பண்ணுது, அண்ட் தென் அது வந்து நீங்கள் என்ன வாட் இட் கேன் ஹெல்ப் யூ, அண்ட் தென் ஃப்ரம் டெவலப்பர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் ஆர் சிஸ்டம் அட்மின் பெர்ஸ்பெக்டிவ் அது வந்து என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ணுது, அது எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற வாட் பெர்ஸ்பெக்டிவ் மட்டும் பாருங்கள். எப்படி பண்ணலாம், ஹவ் அப்படிங்கிற பெர்ஸ்பெக்டிவை இக்னோர் பண்ணுங்கள். ஸோ திஸ் இஸ் ஒன் திங் கேன் டூ ஆஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் phase 2. ஸோ ஒன்ஸ் யூ டன் வித் phase 2, நெக்ஸ்ட் வந்து phase 3. ஸோ இந்த phase 3 வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸாக ஹேண்டில் பண்ணலாம் டு கெட் த ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் அண்ட் டு நோ இன்டெப்த் கான்செப்ட். ஸோ இதில் நான் ப்ரிஃபர் பண்ணுற வே வந்துட்டு சர்டிஃபிகேஷன்ஸ். ஸோ தட் வந்து நீங்கள் இண்டிவிஜுவலாக படிக்கிறதுனாலும் சரி, ஆர் டு மார்க்கெட் ஸ்டாண்டர்ட் டு சே லைக் நான் வந்து இந்த லெவல் ஆஃப் எக்ஸ்பெக்ட் நீங்கள் பண்ணலாம் ஸ்கில் செட் அப்படின்னு சொல்கிறதுக்கும் சரி, certification stands as an industrial standpoint. So idila if you are new to AWS, I would recommend skip cloud practitioner unless நீங்க வந்து ஒரு fresher or college goer இருக்கீங்க அப்படினா go for cloud practitioner. Other than that, நீங்க ஆல்ரெடி ஒரு ஜாப்ல இருக்கீங்க and then still you are continue trying to move to cloud or matching to your relevant role match பண்ண ட்ரை பண்றீங்க அப்படினா begin with solution architect associate in AWS. ஸோ இது நீங்கள் படிக்க ஆரம்பிக்கும் போது ஒவ்வொரு செக்ஷனுக்குமான டுட்டோரியல்ஸ் வந்து தே ப்ரொவைடட் வித்தின் தர் அஃபிஷியல் லிங்க். அது நீங்கள் ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணி பார்க்கும்போது யூ கெட் டு நோ எப்படி வந்து ஒரு சிஸ்டமை ரெசிலியண்ட்டாக க்ரியேட் பண்ணலாம், அண்ட் தென் எப்படி வந்து காஸ்ட் ஆப்டிமைஸாக க்ரியேட் பண்ணலாம், அண்ட் தென் ஃபெயில் ஓவர் அண்ட் பெஸ்ட் ஆர்கிடெக்சர் டிசைன் எல்லாமே வந்துட்டு இந்த சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் அசோசியேட் லெவல்லே வந்து யூ வில் கெட் த ஓவர்வியூ அவுட் ஆஃப் இட். இஃப் நாட் நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஜாபில் இருக்கீங்க அப்படின்னா தென் நீங்கள் என்ன செக்டரில் இருக்கீங்க சர்டிஃபிகேஷன் இல்லாமல் இஃப் யூ ஜஸ்ட் வாண்ட் டு ப்ராக்டிஸ் அப்படின்னா, ஸோ ஃபார் ஹேண்ட்ஸ் ஆன் பர்ஸ்பெக்டிவ் இஃப் யூ கோ ஃபார் டாக்ஸ் AWS அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா யூ வுட் கெட் திஸ் லிங்க் AWS டாக்குமெண்டேஷன். ஸோ இதில் FAQs மாதிரியே உங்களுக்கு வந்துட்டு AWSோட சர்வீசஸ் பற்றின எல்லாமே லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அகைன் உதாரணத்துக்கு இப்போ இஃப் ஐ கோ ஃபார் EC2 தென் இதில் நிறைய நீங்கள் இருக்கும் லைக் இதில் யூ கேன் கோ ஃபார் லைக் உதாரணத்துக்கு இப்போ எனக்கு லினக்ஸ் இன்ஸ்டன்சஸ் பற்றின டுட்டோரியல் வேணும் அப்படின்னா தென் அதில் வந்து யூ வுட் கெட் த டுட்டோரியல்ஸ் அவுட் ஆஃப் AWS EC2 லினக்ஸ் இன்ஸ்டன்ஸ் பற்றின டுட்டோரியல்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணி பார்க்குறதுக்கு திஸ் வுட் பி த பெஸ்ட் பிளேஸ், docs.aws.amazon.com. ஸோ நம்ம பார்த்த லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன். பட் பேஸ் லைன் ஒரு ஃப்ரீ டேர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நீங்கள் என்னென்னலாம் வந்துட்டு படிக்கிறீங்களோ அதை வந்து இன் ரியல் டைமில் செஞ்சு பாருங்கள். ஸோ டூயிங் த ஹேண்ட்ஸ் ஆன் ப்ரிப்பேரிங் ஃபார் த சர்டிஃபிகேஷன் இட்ஸ் கோயிங் டு பி யுவர் phase 3. ஸோ டு ரேப் இட் அப், phase 1 ஃபஸ்ட்டு வந்து க்ளவுட்னு என்னென்னு தெரிஞ்சுக்கணும். phase 2 நம்ம AWSல இருக்கிற என்னென்ன சர்வீசஸ் இருக்குது அண்ட் தென் டெர்மினாலஜிஸ் அண்ட் தென் அது என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். phase 3 certification preparation. So this is how the pathway to move or to start learning the cloud. So once in the certification எல்லாம் முடிச்சிட்டிங்கன்னா ஸோ நெக்ஸ்ட் ஆப்வியஸ்லி இன்ஃப்ராஸ் கோட், நெக்ஸ்ட் தேர்ட் பார்ட்டி டூல் கற்றுக்கிட்டு அது எப்படி வந்து ஃபர்தராக டெவலப் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம ஆப்வியஸ்லி கற்றுக்கலாம். சர்டிஃபிகேஷனுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வரப்போகிற சேனல்ஸில் வீடியோவில் போடுவோம். அது தெரிஞ்சுக்க நீங்கள் என்ன பண்ணணும்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். ஆமாங்க, ஸோ தென் ஒன்லி உங்களுக்கு வந்து நம்ம போடுற வீடியோஸ் வந்து உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். சப்ஸ்கிரைப் பெல் மட்டும் பண்ணால் போதுமா? லைக் பண்ணுங்கள் வீடியோவை பிடிச்சிருந்தா, அண்ட் தென் மறக்காமல் உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் பதிவிடுங்க. ஆல்சோ ஃபார் ஷியூர் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். அன்டில் தென் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வாசன். நன்றி, வணக்கம்.